நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 தமிழ் பாடத்திற்கு நம்ம நினைச்சிரோம் ஆன்லைன் டெஸ்ட். சரிங்களா, ஒன்லைனர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமது சுபைக்குழுவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக இந்த ஒன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த ஒன்லைன் டெஸ்டோட டாபிக் சொல்லி பாத்தீங்கன்னா தமிழும் உலக செம்மொழிகளும், தமிழும் உலக செம்மொழிகளும் என்பதுதான் இந்த தேர்விற்கான டாபிக். சோ இந்த தேர்வுக்கான டாபிக்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 235 பக்கங்களை உடைய மெட்டீரியல் நம்ம தயார் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு நாளுமே 35 பக்கங்கள். சரிங்களா, 35 பக்கங்களானது உங்களுக்கு அந்த பகுதியில இருந்து நம்ம தேர்வு கொடுப்போம். அதன் அடிப்படையில மார்ச் 1 உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தேர்வு முதல் 35 பக்கம் தமிழும் உலக செம்மொழிகளுங்கிற டாபிக்ல. சோ இதுல என்ன செஞ்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 142 வினாக்களானது உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். சோ முதல் தேர்வினுடைய வினாவின் பிடிஎஃப் ஆனது ஏற்கனவே நம்ம கொடுத்திருக்கோம். சோ அந்த வினாவினுடைய பிடிஎஃப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் கொடுக்குறேன். ஆசிரியர்கள் முழுமையாக என்ன செஞ்சுக்கோங்க, இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனை பயன்படுத்தி அந்த கொஸ்டினை பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க. பதிவிறக்கம் செய்துவிட்டு 142 கொஸ்டினுக்கான ஆன்சரை செக் பண்ணுங்க. எக்ஸ்பிளைனோட நம்ம என்ன செய்ய போறோம், கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய தேர்விற்கு நம்ம டிஸ்கஷனாக வீடியோ கொடுப்போம். சோ ஒவ்வொரு புத்தகம் வாரியாக தமிழ்ல பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்றேன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் கிட்டத்தட்ட 48 புக்ஸ் ஆனது நம்ம ரெஃபர் பண்ணிருக்கோம். அதுல முதல் புக்ல நம்ம என்ன செய்யறோம், தேர்வு கொடுக்கிறோம். முதல் 35 பக்கங்கள். சோ ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க. சோ இதுல வேற ஏதேனும் உங்களுடைய சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவை முழுமையாக நீங்க பயன்படுத்திக்கலாம். சோ முதல் வினா, சரிங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா முதல் வினாவுக்குள்ள போறோம். செம்மொழிகளாக கிரேக்கம் டேஸ், சமஸ்கிருதம் டேஸ், அரபு, ஹீப்ரு, தமிழ் டேஸ் ஆகிய மொழிகளை குறிப்பிடுகின்றன. செம்மொழிகளாக அறிவிக்கக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இத வரிசைப்படி எழுதணும். அப்ப முதல்ல இருக்கக்கூடியது கிரேக்கம். கிரேக்கத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா லத்தீன். செம்மொழிகளாக கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், பாரசீகம். பாரசீகம் அதற்கு அடுத்து அரபு, ஹீப்ரு, தமிழ், சீனம். சோ இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், உலக செம்மொழிகளாக கூறுறோம். சோ இந்த செம்மொழிகளை பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, மொழி குடும்பத்துக்குள்ள அடக்குறாங்க. அப்படி மொழி குடும்பத்துல அடக்கும் பொழுது இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம். இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்துல கிரேக்கம், லத்தீன், டேஸ், பாரசீகம் ஆகிய மொழிகளை குறிப்பிட்டுள்ளனர். சமஸ்கிருதம். அப்ப இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்துல இருக்கக்கூடிய மொழிகள் எதுன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியணும், கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், பாரசீகம். ஆப்பிரிக்க ஆசிய மொழி குடும்பத்துல அரபு, அது மட்டும் இல்லாம இனி ஒரு மொழி இருக்குது. அந்த மொழி எது சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆப்பிரிக்க ஆசிய மொழி குடும்பம் சொன்னா அரபு, ஹீப்ரு. ஹீப்ரு, சரிங்களா. சோ அடுத்து பாருங்க திராவிட மொழி குடும்பம். அடுத்த மொழி குடும்பத்தை பார்த்தோம்னா திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம்னாலே நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய தாய்மொழியான தமிழ். இது திராவிட மொழி குடும்பத்துல அடங்கக்கூடியது. சீனம் திபெத்திய மொழி குடும்பத்துல அடங்கக்கூடிய மொழி எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சீனம். சோ இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மொழியுமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா என்ன செய்யணும், சொல்ல தெரியணும். சோ அதுதான் இந்த பகுதியினுடைய மிக முக்கியமான பகுதி. சோ அடுத்து பாருங்க எகிப்தில் காணப்பட்ட, சோ கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க. எகிப்தில் காணப்பட்ட பாப்ரி எழுத்துக்களிலும் பேச்சு மொழி காணப்படுகிறது. எகிப்துல காணப்படக்கூடிய பாப்ரி எழுத்துக்களிலும் பேச்சு மொழியானது காணப்படுகிறது. இந்த பாப்ரி எழுத்துக்களினுடைய பேச்சு மொழி இதில் இருந்து தோன்றியதுதான் இன்றைய டேஸ் மொழி என்று கூறுகின்றன. இன்றைய கிரேக்க மொழி. இந்த கிரேக்க மொழி என்பது பாப்ரி எழுத்து
பேச்சிலிருந்து உருவானது. சோ 7வது கொஸ்டின், இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் வடமொழியில் காணப்படும் ஹோமரால், சரிங்களா, இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் வடமொழியில் காணப்படும் வேதங்களுக்கு அடுத்தபடியாக பழமையான இலக்கியம். இந்தோ ஐரோப்பிய மொழிகள்ல வடமொழிகளில் காணப்படக்கூடிய வேதங்களுக்கு அடுத்தபடியாக பழைய இலக்கியங்கள், ஹோமரால் இயற்றப்பட்ட எந்த நூல் கேட்டிருக்காங்க? இரு பெருங்காப்பியங்கள். ஹோமரால் இயற்றப்பட்டதுன்னா நம்மளுக்கு தெரியும், இலியட் மற்றும் ஒடிசி. கிரேக்க மொழி வரலாற்றில் கிமு டேஸ் ஆவது நூற்றாண்டு தொடங்கப்பட்டவர் தத்துவ ஞானி கழகம் குறிப்பிடத்தக்கது. கிரேக்க மொழி வரலாற்றுல எந்த நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட தத்துவ ஞானிகள் கழகமானது மிகவும் குறிப்பிடத்தக்கதுன்னா கிமு 6வது நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பகுதி. சோ ஒவ்வொன்றுமே ஆசிரியர்கள் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கோங்க, குறிப்பெடுத்துக்கோங்க. சோ அடுத்து 9வது வினாவுக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம், போறோம். 9வது வினாவை பாருங்க. கிமு டேஸ் அல்லது டேஸ் ஆம் நூற்றாண்டில் இருந்து கிரேக்க மொழியில் எழுத்து சான்றுகளானது காணப்படுகிறது. என்ன வந்து பாத்தீங்கன்னா கிமு 8ஆம் நூற்றாண்டு அல்லது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு. கிமு 8 அல்லது 6ஆம் நூற்றாண்டில் இருந்து கிரேக்க மொழி எழுத்துக்களுக்கான சான்றுகளானது உள்ளது. இன்றைய கிரேக்க மொழியில் தமிழை போன்று 5 உயிர்கள், பாருங்க, IEAUO, இன்றைய கிரேக்க மொழியில் தமிழை போன்ற 5 உயிர்களும் டேஸ் மெய்களும் உள்ளன. இதன் கண் நெட்டெழுத்துக்களும் இன்று இல்லை. அப்ப எத்தனை மெய்கள் இருக்கிறதுங்கிறது தான் நம்மளுக்கு வினா. 19, சரிங்களா, 19 மெய்களானது இருக்கின்றது. அடுத்து பாருங்க 11வது கொஸ்டின். டேஸ் போன்ற பழமையான ஆசிரியர்கள், டேஸ் போன்ற பழமையான ஆசிரியர்களும் கிரேக்க மொழி கிளைமொழி கூறுகளை பற்றி கூறியுள்ளன. அப்ப பழமையான ஆசிரியர் யார்? கிரேக்க மொழி கிளை கூறுகளை பற்றி கூறுகிறார் ஸ்ட்ராபோ. ஸ்ட்ராபோ ஸ்ட்ராபோ போன்ற பழமையான ஆசிரியர்களும் என்ன செய்றாங்க, கிரேக்க மொழியினுடைய கூறுகளை என்ன செய்றாங்க, கூறுகிறார்கள். சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியுமே நம்ம என்ன செய்யலாம், குறிப்பெடுத்துக்கணும். ஆசிரியர்கள் மெயினா இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். சோ அதை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, பதிவிறக்கம் செய்து என்ன செஞ்சுக்கோங்க, அந்த கொஸ்டினை மெயினா பயன்படுத்திக்கோங்க. சோ அடுத்து பாருங்க 12வது கொஸ்டின்ஸ். இந்த 12வது கொஸ்டின் நாம பார்க்கும் பொழுதே உங்களுக்கு விடை வந்து பாத்தீங்கன்னா எளிமையா தெரிய ஆரம்பிச்சிடும். ஹோமரின் இலக்கியங்கள் டேஸ் பண்புகள் நிறைந்து காணப்பட்டாலும் அயோனிக் மொழியில் ஆக்கப்பட்டுள்ள இதை தொடர்ந்து காப்பியங்கள் இம்மொழியிலே தோன்றின. அப்ப ஹோமரின் இலக்கியங்களில் எந்த பண்புகளானது காணப்படுகிறது சொல்லி கேட்கலாம். அயோலிக் பண்புகள் தான் ஹோமருடைய இலக்கியங்களில் காணப்படக்கூடியது. அடுத்து பாருங்க, வாக்கர் மகள் போன்றோர் டேஸுக்கும் அதிகமான கிளைமொழிகள் இருந்ததாக கூறுகின்றனர். எத்தனைக்கும் மேற்பட்ட அதிகமான கிளைமொழி தான்? 30க்கும் மேற்பட்ட கிளைமொழிகளை பற்றி கூறுகின்றனர். கிரேக்க மொழிகளில் சிலர் கிழக்கு மேற்கு என இருபெரும் பிரிவுகளாக பிரித்து இவற்றை முறையே டேஸ் எனவும் டேஸ் எனவும், அதாவது ஆர்கடோ சிப்ரியன் அயோலிக் எனவும் பகுத்து இவற்றில் பல்வேறு சின்னஞ்சிறு கிளை மொழிகள் இருந்தன என்று கூறுகின்றன. அப்ப கிரேக்க மொழிகளில் சிலர் கிழக்கு மேற்கு என்னும் இரு பிரிவுகளை பிரித்து அதை முறையே எவ்வாறு அழைக்கின்றன? வடமேற்கு டோரிக். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு டோரிக், வடமேற்கு டோரிக் எனவும். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, அட்டிக் அயோனிக், அட்டிக் அயோனிக் என்றும் இரு பெரும் பிரிவுகளாக என்ன செய்றாங்க, பிரிக்கிறாங்க. சோ இதெல்லாம் முக்கியமான பகுதி. சோ அப்படியே ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பாருங்க வினா எண் 15. இன்று காணப்படும் கிரேக்க மொழிகளில் பல கிளை மொழிகளில் கத்தரோசா, அது மட்டும் இல்லாம இன்னொன்னு இருக்குது. இதனுடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கே நல்லா தெரியும். சோ நல்லா பாருங்க. இன்று காணப்படும் கிரேக்க மொழிகளில் பல கிளை மொழிகள் இருக்கின்றன. அதில் குறிப்பிடத்தக்க 2 எதுன்னா கத்தரோசா,
சரி, முதல்ல இருக்கக்கூடியது கத்ரோசா திமோத்திகி. திமோத்திகி, கத்தர்வச திமோத்திகி, இது ரெண்டுமே மிக சிறப்பானது. உலக செம்மொழிகளில் தோன்றிய இலக்கியங்களுள் டாஸ் மொழி இலக்கியங்களே தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தன. உலக செம்மொழிகளில் தோன்றிய இலக்கியங்கள்ல எந்த இலக்கியங்கள் மிகவும் தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தது, அது மட்டும் இல்லாம பிற மொழி இலக்கியங்களுக்கு தாயாக திகழக்கூடியது. மெயினா பாருங்க, பிற மொழி இலக்கியங்களுக்கு தாயாக திகழக்கூடியது. சோ அது மட்டும் இல்லாம காலத்தால் முற்பட்டது. காப்பியங்கள், தன்னுணர்ச்சி பாக்கள், நாடகங்கள் என பல நிலைகளில் விரிந்து பறந்து காணப்படுகிறது. எந்த மொழினா கிரேக்கம், கிரேக்க மொழி இலக்கியங்கள். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, கிமு 3ஆம் நூற்றாண்டில் ரோம் பேரரசாக விரிவடைந்த நேரத்தில் டாஷ் வெறும் பேச்சு மொழியாகவே இருந்தது. கிமு 3ஆம் நூற்றாண்டில் ரோம் பேரரசாக விரிவடைந்த நேரத்தில், ரோம் பேரரசாக விரிவடைந்த நேரத்துல லத்தீன் மொழி, லத்தீன் மொழியானது என்ன செய்து வெறும் பேச்சு மொழியாகவே என்ன செய்து வழக்கத்தில் காணப்பட்டது. பேச்சு மொழியாகவே வழக்கத்தில் காணப்பட்டது. சோ அடுத்து பாருங்க, வசைப்பா மட்டுமே ரோம நாட்டிற்குரியது என்றும் அந்நாட்டில் எழுந்த பிற இலக்கிய படைப்புகள் டாஸ் இலக்கியங்களை அடியொற்றி எழுந்தவை என்று கூறுகின்றனர். கிரேக்க இலக்கியங்களை, கிரேக்க இலக்கியங்களை. லத்தீன் மொழியின் கண் 5 உயிர்களும் டாஸ் மெய்களும் காணப்படுகின்றன. லத்தீன் கண் 5 உயிர்கள் இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா எத்தனைனா 15 மெய்கள் காணப்படுகிறது. 15 மெய்கள். டாஸ் மொழி போலவே லத்தீன் மொழி உயிர்களுக்கும் குறில் நெடில் வேற்றுமையானது காணப்படுகிறது. டாஸ் மொழிகளை போலனா தமிழ் மொழி, தாய்மொழியான தமிழ் மொழி, இந்த தமிழ் மொழி போலவே லத்தீன் மொழி உயிர்களுக்கும் குறில் நெடில் வேற்றுமை கொண்டுள்ளது. டாஸ் மொழியை போலவே ஆண்பால், பெண்பால், அஃறிணை என 3 பால்களும் ஒருமை, பன்மை, எண் பகுப்பும் காணப்படுகிறது. இந்த லத்தீன் மொழியில டாஸ் மொழியை போல, சாரி, டாஸ் மொழியை போல மொழிபெயர்கள், பெயர்கள் ஆண்பால், பெண்பால், அஃறிணை என்றுனா லத்தீன் மொழியை போல, லத்தீன் மொழியை போல. சோ இது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பகுதி. சோ அடுத்து பாருங்க, சோ இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பாத்தீங்கன்னா இங்க கொடுக்கக்கூடிய தகவலை அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. சோ உங்களுக்கு ஒவ்வொரு புத்தகத்தையுமே நம்ம நினைச்சிடும் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறோம். சோ இதை நீங்க முழுமையாக பயன்படுத்தும் போது வேற எதையுமே நீங்க நினைச்ச வேண்டியதில்லை, பார்க்க வேண்டியதில்லை. தமிழ் மூவிட பெயர்களைப் போலவே டாஸ் மொழியிலும் மூவிட பெயர்களானது காணப்படுகிறதுனா லத்தீன் மொழிகளிலும். தமிழ்ல எப்படி மூவிட பெயர்கள் காணப்படுகிறதோ அதே போல லத்தீன் மொழிகளிலும் மூவிட பெயர்களானது காணப்படுகிறது. லத்தீன் வினை சொற்கள் டாஸ் வினை சொற்கள் போலவே காலம், எழுவாய் போன்ற பல இலக்கண கூறுகளை காட்டுகிறது. லத்தீன் வினை சொற்களானது டாஸ் வினை சொற்களை போலவே காலம், எழுவாய் போன்ற பல இலக்கண கூறுகளை கொண்டுள்ளது. தமிழ், தமிழ் வினை சொற்களை போலவே இறப்பு, எதிர்வு, நிகழ்வு, இறப்பில் இறப்பு போன்ற காலங்கள் முதலாக ஹோமரின் ஒடிசி ஆண்ட் ரோனிகஸ் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டது. இறப்பு, இறப்பு, எதிர்வு, இறப்பில் இறப்பு போன்ற காலங்கள் முதலாக ஹோமரின் ஒடிசி ஆண்ட் ரோனிகஸ் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டது. சமஸ்கிருதம்
இதில் வேத, ஆகம, புராண, ஸ்மிருதி முதலியவை இருக்கிறது. சமஸ்கிருதத்துல என்ன இருக்குது? வேதம் இருக்குது, ஆகம, புராண, ஸ்மிருதியானது காணப்படுகிறது. சோ இதற்கு முதல்வனாக இருக்கக்கூடியவர் யார்? சிவபெருமான். வேதங்களுக்கு முதன்மையாக சிவபெருமான். இவர்களுக்கெல்லாம் முதன்மை சிவபெருமான். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, வெகு இனிய பாஷை என்று அபிதான சிந்தாமணி எந்த மொழியின் சிறப்பை எடுத்து கூறுகிறது? வெகு இனிய பாஷை என்று அபிதான சிந்தாமணி எந்த மொழியினுடைய சிறப்பை எடுத்து கூறுகிறதுனா சமஸ்கிருதம். சமஸ்கிருத மொழியினுடைய சிறப்பை என்ன செய்து எடுத்து கூறுகிறது? சமஸ்கிருதம் எனிலும் வடமொழி எனிலும் ஒன்றே. சமஸ்கிருதத்தை வடமொழி என்று குறிப்பிடும் மரபு எந்த நாட்டில் உண்டுனா தென்னாட்டில் உண்டு. தென்னாட்டில் தான் சமஸ்கிருதம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வடமொழி ரெண்டுமே ஒன்று என்று கூறப்படுகிறது. தென்னாட்டில் பல்வேறு அறிஞர்களின் கூட்டு முயற்சியால் பண்படுத்தப்பட்ட செம்மையான மொழி வடிவமாக அமைந்த மொழி எது? பல்வேறு அறிஞர்களின் கூட்டு முயற்சியால் பண்படுத்தப்பட்ட செம்மையான மொழி வடிவமாக அமைந்துள்ள மொழி எது? சமஸ்கிருதம். இந்த சமஸ்கிருதம் தான் பாத்தீங்கன்னா பல்வேறு அறிஞர்களுடைய கூட்டு முயற்சி, பல்வேறு அறிஞர்களுடைய கூட்டு முயற்சியால் பண்படுத்தப்பட்ட செம்மையான மொழி என்று கூறப்படுகிறது. டேஸ் மொழி யாருமே சொந்தம் கொண்டாட முடியாத மொழி சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தை யாருமே என்ன செய்ய முடியாது? சொந்தம் கொண்டாட முடியாது. சமஸ்கிருதத்தை யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. அந்த அளவிற்கு சிறப்பு மிக்க மொழிதான் இந்த சமஸ்கிருதத்தினுடைய மொழியாக இருக்கிறது. ஜெர்மனிய அறிஞர்கள் ஒப்பீட்டு மொழியின் அடிப்படையில் இந்தோ ஐரோப்பிய மொழி என்றொரு மொழி தொடக்கத்தில் இருந்திருக்க வேண்டும் என்றும் அதிலிருந்து டேஸ் மொழியும் அதன் சாயல் பதிந்துள்ள ஏனைய மொழிகளாகிய கிரேக்கம், லத்தீன், ஜெர்மானிய மொழிகளும் தோன்றியிருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். எந்த மொழியில இருந்து? பாருங்க, ஜெர்மானிய அறிஞர்கள் ஒப்பீட்டு மொழியின் அடிப்படையில இந்தோ ஐரோப்பிய மொழி என்றொரு மொழி தொடக்கத்தில் இருந்திருக்க வேண்டும். அந்த மொழியில் இருந்துதான், அதிலிருந்துதான் பிற அதனுடைய சாயல்களை பெற்றிருக்கக்கூடிய ஏனைய மொழிகளாகிய கிரேக்கமாக இருக்கட்டும், லத்தீனா இருக்கட்டும், சோ அதே போல ஜெர்மனிய மொழியா இருக்கட்டும், சோ இவர்கள் தோன்றியிருக்க வேண்டும் என்று கூறுகின்றன. சமஸ்கிருதம் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய மொழியானது சமஸ்கிருதம். இந்த சமஸ்கிருதத்தில் இருந்துதான் மற்ற மொழிகள் தோன்றியிருக்க வேண்டும் என்று கூறுகின்றன. டேஸ் மொழியை இந்தோ ஜெர்மனிய மொழி, டேஸ் மொழியை இந்தோ ஜெர்மனிய மொழி என முதலில் பெயரிட்டு அழைத்தனர். சமஸ்கிருதத்தை, சமஸ்கிருத மொழியை தான் முதல்ல இந்தோ ஜெர்மனிய மொழி என்று பெயரிட்டு அழைத்தனர். உலகின் கண் தலை சிறந்த இரு இதிகாச நூல்கள் எது எதுன்னு கேட்டாங்கன்னா ராமாயணமும் மகாபாரதமும். உலகில் தலை சிறந்த இரண்டு இதிகாச நூல்கள் இது எந்த மொழியில் உள்ளது சொல்லி கேட்கிறான்? சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துலதான் இந்த இரண்டு மொழிகளானது காணப்படுகிறது. சோ அடுத்து பாருங்க, உலகில் தலை சிறந்த இதிகாசங்கள் உள்ள மொழி எது சொல்லி கேட்கலாம்? சமஸ்கிருத மொழி. சோ அடுத்து பாருங்க, சமஸ்கிருதம் இன்று வழக்கில் இருந்திருந்தால் அதன் பரப்பு இன்னும் அகன்று இன்றைய அறிவியல் அறிவு நூல்களையும் தன்னகத்தை கொண்டு அனைத்து நிலைகளிலும் ஆங்கிலத்தை விஞ்சிருக்கும் என்பதில் ஐயமில்லை என்று கூறியவர் யார்? ஐயமில்லை என்று கூறியவர் கைலாசநாத குருக்கள். கைலாசநாத குருக்கள் என்பவர் தான் இந்த கருத்தை என்ன செய்யறாரு? குறிப்பிடுகிறார். இந்த கருத்தை எங்க அவர் சொன்னாரு? சரியா, சமஸ்கிருதம் இன்னும் வழக்கில் இருந்தால் அதன் பரப்பு இன்னும் அகன்று இன்றைய அறிவியல் அறிவு நூல்களையும் தன்னகத்தை கொண்டு அனைத்து நிலைகளிலும் ஆங்கிலத்தை விஞ்சிருக்க கூடும் என்பதில் ஐயமில்லை என்று கூறியவர் யாரு? கைலாசநாத குருக்கள். வடமொழி இலக்கிய வரலாறு என்ற நூலில் இவர் என்ன செய்றாரு? குறிப்பிடுகிறார்.
கைலாசநாத குருக்கள் இதுல என்ன செய்றாரு குறிப்பிடுகிறார். ஸோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான மிக முக்கிய ஒன்லைனா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வினாக்கள். வினா எண் 34. டேஸ் மொழி மிகுந்த தொன்மை வாய்ந்தது. இது ஈரான், ஆப்கானிஸ்தானம், ஈரான், ஆப்கானிஸ்தானம், மத்திய ஆசியாவில் உள்ள தாஜிகிஸ்தான் ஆகிய நாடுகளில் பேசப்படுகிறது. ஆகிய நாடுகளில் பேசப்படுகிறது. டேஸ் மொழி மிகுந்த தொன்மை வாய்ந்தது. சரிங்களா? சோ ஒவ்வொரு பகுதியும் பாருங்க. டேஸ் மொழி மிகுந்த தொன்மை வாய்ந்தது. இது ஈரான், ஆப்கானிஸ்தானம், மத்திய ஆசியாவில் உள்ள தாஜிகிஸ்தான் ஆகிய நாடுகளில் பேசப்படுகிறது. பாரசீகம். பாரசீக மொழி மிகுந்த தொன்மை வாய்ந்தது. ஈரானின் கிழக்கு பகுதியில் பேசப்பட்ட மொழி. ஈரானில் கிழக்கு பகுதியில் பேசப்பட்ட மொழி டேஸ் என்பதாகும். இதில்தான் ஜரதுஸ்திரா சமய நூல்களானது அமைந்துள்ளது. அப்ப ஈரானில் கிழக்கு பகுதியில் பேசப்பட்ட மொழியானது அவஸ்தா. அவஸ்தா. அதே பாருங்க, பழைய பாரசீக மொழியும் அவஸ்தா மொழியும் டேஸ் மொழியுடன் பிறந்தவை என்று கூறப்படுகிறது. பழைய பாரசீகமும் அவஸ்தா மொழியும் டேஸ் மொழியுடன் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து பிறந்ததுன்னு சொல்றாங்க. சமஸ்கிருத மொழியுடன் சேர்ந்து பிறந்தது. சமஸ்கிருதம். பழைய பாரசீக மொழியே டேஸ் டேஸ் ஆகிய புகழ்பெற்ற பாரசீக மன்னர்களின் காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யப்பட்டது, வழங்கப்பட்டதுன்னா சைரஸ் டரையஸ் இந்த புகழ்பெற்ற மன்னர்கள் காலத்துலதான் வளரப்பட்டது. சைரஸ் டரையஸ். மொழி ஆய்வாளர்கள் அரபு மொழியை டேஸ் பிரிவாக பிரிக்கின்ற மொழி ஆய்வாளர்கள் அரபு மொழியை வந்து பாத்தீங்கன்னா 3 பெரும் பிரிவாக பிரிக்கிறாங்க. சோ முதல் பிரிவு வந்து பாத்தீங்கன்னா ஹிஜாலிஸ், கிஜாலிஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இரண்டாவது பிரிவு நஜ்தில். மூன்றாவது பிரிவு வந்து பாத்தீங்கன்னா ஏனைய இடங்களில் பேசக்கூடிய மொழி சொல்லி என்ன செய்றாங்க, 3 பெரும் பிரிவாக இந்த அரபு மொழியை என்ன செய்றாங்க, பிரிக்கிறாங்க. சோ இத மெயினா பாத்துக்கோங்க. அரபு மொழியில் ஒவ்வொரு, சரி நல்லா கவனியா, அரபு மொழியில் மானின் ஒவ்வொரு பருவத்தையும் காட்ட டேஸ் சொற்கள் அமைந்துள்ளன. அரபு மொழியில மானின் ஒவ்வொரு பருவத்தையும் காட்டுவதற்கு 8 சொற்களானது காணப்படுகிறது. அரபு மொழியில் டேஸ் குறிப்பிடுவதற்கு அதன் வளர்ச்சியை பொறுத்து ஹிலால், கமர், பத் போன்ற சொற்களையும் இது பெற்றுள்ளது. அரபு மொழியில எதனுடைய வளர்ச்சியை பொறுத்து, சரிங்களா, கமர், ஹிலால், பர்த் போன்ற சொற்களையும் இது பெற்றுள்ளது. சந்திரன், சந்திரனை குறிப்பதற்கு, சந்திரனை குறிப்பதற்கு அரபு மொழியில் ஒரு வினைச்சொல் டேஸுக்கும் மேற்பட்ட வகைகளாக தெரிந்து வருவது இம்மொழியினுடைய தனி பெரும் சிறப்புகளாக அமைந்துள்ளது. 350க்கும் மேற்பட்ட அரபு மொழியில ஒரு வினை சொல்லானது 350க்கும் மேற்பட்ட வகைகளாக தெரிந்து வருவது இம்மொழியினுடைய தனி பெரும் சிறப்பு. அரபு மொழியில் மற்றொரு தனித்தன்மை, ஒரு சொல்லில் உள்ள எழுத்துக்களை முன் பின்னாக மாற்றி அமைப்பதன் மூலம் டேஸ் புதிய சொற்களானது உருவாக்கப்படுகிறது. டேஸ் புதிய சொற்களானது உருவாக்கப்படுகிறது. 6 புதிய சொற்கள், 6 புதிய சொற்களானது உருவாக்கப்படுகிறது. சரிங்களா? சோ இத ஒவ்வொன்றையுமே அப்படியே குறிப்பிடுங்க. விகட கவி போன்று எப்பக்கத்தில் இருந்து படிப்பினும் ஒரே மாதிரி வரும் வசனங்களையும் கவிதைகளையும் எந்த மொழியில் காணப்படுகிறதுனா அரபு மொழியில். அரபு மொழியில தான் காணப்படுகிறது. அரபு மொழி விகட கவி போன்று எந்த பக்கத்துல பதித்தாலும் ஒரே மாதிரியாக வரக்கூடிய வசனங்களையும் கவிதைகளையும் அரபு மொழியில் காணலாம். டேஸ் மொழியில் எழுதும் முறை அன்பாரில் வாழ்ந்து வந்த
முராமிர் என்பவரால் உண்டாக்கப்பட்டது என்றும், அது பின்னர் ஹீராவுக்கு சென்று அங்கிருந்து மக்காவுக்கு அபுசு பயானின் தந்தை ஹரபால் கொண்டு வரப்பட்டதென்றும் இப்னுகல்லிகான் கூறுகிறார். டேஸ் மொழி, எந்த மொழினா நம்மளுக்கே தெரியும், அரபு மொழி. டேஸ் கிளையை சேர்ந்த பூலான் கூட்டத்தில், டேஸ் கிளையை சேர்ந்த பூலான் கூட்டத்தில் தோன்றிய மூவர் முதலாக அரபு எழுத்தை உண்டாக்கினர் என்று கூறுகின்றனர். எந்தன பனுதை, பனுதை கிளையை சேர்ந்த பூலான் கூட்டத்தில் தோன்றிய மூவர் முதலாக அரபு எழுத்தை உண்டாக்கினர் என்று சிலர் கூறுகின்றனர். சரிங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியுமே பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், இந்த இடத்துல நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிட வேண்டியதான். ஹீப்ரு மொழியில் ஆதியில் டேஸ் எழுத்துக்கள் மட்டுமே இருந்தது. ஹீப்ரு மொழியில் ஆதியில் டேஸ் எழுத்துக்கள் மட்டுமே இருந்தது. கிறிஸ்துவ சகாப்தத்தின் தொடக்கத்தில் தான் உயிர் எழுத்து குறியீடுகள் இப்பொழுது செய்வது போல் மெய்யெழுத்துக்களின் அடியில் எழுதப்பட்டன. ஹீப்ரு மொழி ஆதியில் இருந்தது மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான், மெய்யெழுத்து. ஹீப்ரு மொழி டேஸில் உள்ள 3 அரசாங்க மொழிகளில் ஒன்றாக இருந்து வருகிறது. ஹீப்ரு மொழி என்பது டேஸில் உள்ள பாலஸ்தீனத்தில் உள்ள பாலஸ்தீனத்தில் உள்ள 3 அரசாங்க மொழிகளில் ஒன்றாக இருந்து வருகிறது. மோசே எளிதாக சொல்லக்கூடிய பஞ்சாகமம் என்பதுதான் இப்பொழுது கிடைக்கும் மிக பழைய டேஸ் மொழியினுடைய நூலாக காணப்படுகிறது. ஹீப்ரு மொழியினுடைய மிக பழமையான நூல் இந்த மோசே எளிதாக சொல்லக்கூடிய பஞ்சாகமம். தால்மது இயற்றப்பட்ட பின்னர் கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை டேஸ் என்னும் புரோகித வகுப்பாரரே முக்கியமான ஹீப்ரு நூல்களை எழுதி வந்தனர். தால்மது இயற்றப்பட்ட பின்னர் 6ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை டேஸ் என்னும் புரோகித வகுப்பாரரே முக்கியமான ஹீப்ரு நூல்களை இயற்றி வந்தனர். கேவன் என்னும் புரோகித வகுப்பாளர்கள், கேவன் என்னும் புரோகித வகுப்பாளர்கள் தான் என்ன செய்றாங்க, இதுல முக்கியமான நூல்களை இயற்றி வந்தனர். புரோகித வகுப்பாளர்களுள் தலை சிறந்தவர் சீதியா பென் ஜோசப் என்பவர். இவர் டேஸ் மதத்தை சேர்ந்த மிகவும் உயர்ந்த பண்டிதர்களுள் ஒருவராக கருதப்படுகிறார். பாருங்க, புரோகித வகுப்பாளர்களுள் தலை சிறந்த சீதியா பென் ஜோசப் என்பவர் யூத மதத்தை சார்ந்த, மிகவும் முக்கியமானது பாருங்க, யூத மதத்தை சார்ந்த மிகவும் உயர்ந்த பண்டிதர்கள் ஒருவர். புரோகித வகுப்பாளர்களுள் தலை சிறந்தவர். அவருக்கு பின் வந்த செரிரா என்பவர் எழுதியுள்ள புகழ் வாய்ந்த டேஸ் என்னும் நூலே யூத் பரம்பரை வரலாற்றுக்கு அடிநிலையாக இருந்து வருகிறது. கடிதம் என்ற நூல். ஹீப்ரு மொழியில் டேஸ் என்பவர் மிஷ்னாவுக்கும் பைபிளுக்கும் அகராதி ஒன்றை தொகுத்துள்ளார். பல பாடல்களையும் எழுதியுள்ளார். ஹாய், ஹீப்ரு மொழியில் ஹாய் என்பவர் டேஸ் நகரத்திலிருந்து ஜூடா ஹைஜி என்பவரே தற்கால ஹீப்ரு இலக்கியத்தின் தந்தையாக கருதப்படுகிறார். அப்ப ஹீப்ரு இலக்கியத்தின் தந்தை என்று கருதப்படக்கூடியவர் யாருன்னு கேட்கலாம், ஜூடா
ஹைஜி என்பவர் தான். இவர் எந்த நகரத்தில் இருப்பவர்? நான் கார்டோவா. கார்டோவா கார்டோவா நகரத்தில் இருப்பவர் தான் இவர். சோ மிக முக்கியமானது, பாத்துக்கோங்க. டாஸ் நாட்டின் 12ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்த ராஷி என்பவர் யூத மத உரை ஆசிரியர்கள் தலைவராக கருதப்படுகிறார். பிரான்ஸ் நாட்டில், பிரான்ஸ் பிரான்ஸ் தற்பொழுது மத்திய அரசு டாஸ் 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 ஆகிய மொழிகளை செவியல் மொழிகளாக அறிவித்துள்ளது நமது நினைவில் இருக்கத்தக்கது. அப்ப சமீபத்துல மத்திய அரசு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது எது? முதல்ல தெலுங்கு. தெலுங்கு தெலுங்கை தொடர்ந்து கன்னடம், அதனைத் தொடர்ந்து மலையாளம். மலையாளம் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்மொழியாக தற்பொழுது என்ன செஞ்சிருக்காங்க? அறிவிச்சிருக்கிறாங்க. சோ இத மெயினா நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய பகுதி. சரிங்களா? தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது, செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது எது சொல்லி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யணும்? சொல்ல தெரியணும். அதே மாதிரி பாருங்க, மேலை நாட்டு மொழிகளில் மிகவும் பழமையான, மேலை நாட்டு மொழிகளில் மிகவும் பழமையான எழுத்தினையும் இலக்கியத்தையும் இந்த மொழி கொண்டுள்ளது. எந்த மொழி? கிரேக்க மொழி. கிரேக்க மொழி. அலெக்சாண்டர் காலத்திலேயே உலக செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டு கிரீஸ், ஆசிய மைனர், எகிப்து போன்ற பல இடங்களிலும் வழக்கத்தில் இருந்து வந்த பெருமை பெற்ற மொழி எது? கிரேக்க மொழி. கிரேக்க மொழியினுடைய பெருமை ஃபுல்லாமே இது, கிரேக்கம். சோ அடுத்து பாருங்க, ஐரோப்பிய மொழிகள் அனைத்திலும் எந்த மொழியிலிருந்து கடனாக பெற்ற சொற்கள் பலவற்றை காணலாம். கிரேக்க மொழியிலிருந்து கடனாக பெற்றது. கிரேக்க மொழியிலிருந்து கடனாக பெற்ற பல சொற்களை நாம் காணலாம். இந்தோ ஐரோப்பிய மொழியின் உயிர் எழுத்தினை வரையறை செய்வதற்கு மிகவும் உதவியாக அமைந்த மொழி எது? மிகவும் உதவியாக அமைந்த மொழி கிரேக்க மொழி. கிரேக்க மொழி. சோ அடுத்து பாருங்க, லேட்டியம். லேட்டியம் பகுதிகளில் ரோம் நகரில் உள்ள தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்திய எத்துஸ்கன் மக்களின் செல்வாக்கினை டேஸ் மொழியிலும் ஓரளவு காணலாம். லத்தீன் மொழியிலும். லத்தீன் மொழியிலும். டேஸ் மொழி கிரேக்க சொற்கள் சிலவற்றை நேரடியாகவும் எத்துருஸ்கன் வாயிலாகவும் பெற்றுள்ளது. லத்தீன் மொழி. லத்தீன் மொழி ரோம் நகரின் மொழியாக, ரோம் நகரின் மொழியாக டேஸ் இருந்த பொழுது இத்தாலி நாட்டில் பல்வேறு மொழிகள் வழக்கத்தில் இருந்தன. சோ அதை ஃபுல்லாமே இங்க நம்ம கொடுத்திருக்கோம் பாருங்க, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்ப ரோம் நகரின் மொழியாக டேஸ் இருந்த பொழுது இத்தாலி நாட்டில் பல்வேறு மொழிகளானது வழக்கத்தில் இருந்தது. லத்தீன். ரோம் நகரின் மொழியாக லத்தீன் இருந்த பொழுது. சரிங்களா? சோ அடுத்த வினாக்கள் பாருங்க, லத்தீனின் எழுத்து சான்றாக கிடைக்கும் முதல் கல்வெட்டு டேஸில் வழங்கிய லத்தீன் கிளைமொழி அன்று என்பது அறிஞர்களின் கருத்து. அப்ப லத்தீன் எழுத்துக்களை சான்றாக கிடைக்கக்கூடிய முதல் கல்வெட்டு எங்கு கிடைத்தது? ரோமில். ரோமில் வழங்கிய. நெவியஸ், எண்டியஸ் போன்றவர்களின் நூல்களில் டேஸ் மொழியின் செல்வாக்கினை ஏராளமாக காணலாம். கவனிய, நெவியஸ், என்னியஸ் போன்றவர்கள் நூல்கள்ல டேஸ் மொழியினுடைய செல்வாக்கினை, கிரேக்க மொழியின் செல்வாக்கினை காணலாம். கிரேக்கம். நாடகம், காப்பியம், உணர்ச்சி கவிதைகள்,
போன்ற பல இலக்கிய படைப்புகள் டேஸ் மொழியின் செல்வாக்கினால் உருவானது. கிரேக்க மொழியின் செல்வாக்கினால் உருவானது. கிரேக்க மொழியின் செல்வாக்கு கிரேக்கம். சமஸ்கிருதத்தை ஒளிபெயர்ப்பதற்கு டேஸ் வரி வடிவங்களை பயன்படுத்தும் பல முறைகளானது காணப்படுகிறதுனா லத்தீன் வரி வடிவம். சமஸ்கிருத ஒளி பெயர்ப்பதற்கு லத்தீன் வரி வடிவங்களை பயன்படுத்தக்கூடிய பல முறைகளானது உள்ளது. லத்தீன். சரிங்களா? வினாயன் 66 வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பார்த்திருக்கிறோம். சோ அடுத்து பாருங்க வினாயன் 67. ஸோ மொத்தம் 142 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 142ங்கிறது மிக முக்கியமானது, அப்படியே குறிச்சுக்கோங்க. பாணினியை டேஸ் மொழியின் தந்தையாக கூறியுள்ளன. சமஸ்கிருதத்தின் தந்தை பாணினி. பாணினி எந்த மொழியின் தந்தையாக கருதப்படுகிறார்னா சமஸ்கிருதம். பழைய பாராசீக மொழியானது பார்த்திய அரசர்கள் காலத்தில் கிமு 250 கிபி 200 நாளடைவில் பெற்ற மாறுதல்களின் காரணமாக மத்திய பாராசிக அல்லது டேஸ் மொழியாக இது மாறியது. பௌலவி. பௌலவி மொழியாக. இந்த பார்த்திய பௌலவியும் நாளடைவில் மாறி டேஸ் பௌலவியாக மாறியது. சசானிய பௌலவி. சசானிய பௌலவியாக மாறியது. இக்காலத்து பாராசீக மொழியில் பாராசிய சொற்கள் குறைவாகவும் அரபு சொற்கள் மிகுதியாகவும் காணப்படும். டேஸ் டேஸ் எழுத்து மறைந்து விட்டது. டேஸ் டேஸ் எழுத்து மறைந்து விட்டது. பௌலவி எழுத்து. பௌலவி எழுத்தானது மறைந்து விட்டது. வினாயன் 71. நமது அறியாமையை தெளிவித்து பயங்கரமான உண்மைகளால் நம்மை அச்சுறுத்துகின்ற தற்கால உலகத்தே இளைஞருக்குரியதாய் இனிய நறுமணம் கமழ்வதாய் உள்ள நூற்பிரதி ஒருபொழுதும் முடிவடையாதபடி நீண்டு விரிந்து கொண்டே செல்லும் இடம் ஏதேனும் உண்டென்று கனவு காணக்கூடுமானால் அந்த இடம் பாராசீக தேசம் என்று கூறியவர் யார்? பாராசீக தேசம் என்று கூறியவர் யார்? வையாபுரி பிள்ளை. வையாபுரி பிள்ளை தான் இதை என்ன செய்றாரு குறிப்பிடுகிறார். வையாபுரி பிள்ளை. டேஸ் என்பவர் பாக்தாத்தில் தாருல் ஹிக்மத் என்னும் விஞ்ஞான நூல் நிலையம் ஒன்றை நிறுவி அரபு புலவர்களை மட்டுமன்றி யூத கிறிஸ்தவ இந்திய புலவர்களையும் அங்கே சேர்த்து வைத்து ஆதரித்து வந்தார். டேஸ் என்பவர். சோ அவர் யாருன்னா அல்மாமுன். அல்மாமுன் என்பவர் தான் பாக்தாத்தில் தாருல் ஹிக்மத் என்னும் விஞ்ஞான நிலையத்தை நிறுவியவர். இந்தியா டேஸ். இந்தியா டேஸ் கிரீஸ் நாடுகளின் கலைகளில் தேர்ச்சி பெற்ற அரபு புலவர்கள் சொந்தமாக மருத்துவர், வானவியல், கணிதவியல், ரசாயனம், பூகோளம் ஆகிய துறைகளில் மிகுந்த முன்னேற்றத்தை உண்டாக்கினார்கள். இந்தியா நாடு, கிரீஸ் நாடு, இன்னொரு நாடு எது கேட்டிருக்கிறாங்க? பாராசீகம். பாராசீகம். இந்தியா, பாராசீகம், கிரீஸ் நாடுகள் தான் கலைகள்ல தேர்ச்சி பெற்று. சரிங்களா? அரபு மொழியில் உள்ள அறநூல்கள் தீயொழுக்கம் என்பது டேஸ் நோய் என்று கருதப்படுகிறது. ஆன்மாவின் நோய் என்று கருதப்படுகிறது. அரபு மொழியில் உள்ள அறநூல்கள் தீயொழுக்கம் என்பது ஆன்மா நோய் என்று கருதப்படுகிறது. அரேபியருடைய தலை சிறந்த தத்துவ சாஸ்திர நூல்களை டேஸ் என்று கூறுவர். தாசா ஊப் என்று கூறுவர். அரபு இலக்கியம் கிபி டேஸில் உச்ச நிலையை அடைந்தது. அரபு
இலக்கியமானது கிபி 1000 உச்ச நிலையை அடைந்தது. உலகத்தில் காணப்படும் மிக பழைய மொழிகள்ல இந்த மொழியும் ஒன்றாக காணப்படுகிற உலகத்துல காணப்படக்கூடிய பழைய மொழிகளில் ஒன்று ஹீப்ரு மொழி. ஹீப்ரு மொழி தான் உலகில் காணப்படக்கூடிய பழைய மொழிகளில் ஒன்றாக கருதப்படக்கூடியது. அடுத்த பகுதியை பாருங்க. சோ ஒவ்வொரு வினாக்களுமே உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கு ஏதுவாக தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இங்க உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையுமே நீங்க படிச்சுட்டு வந்தாலே போதும், வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம். ஆசிரியர்களுக்கு அரசு பணி என்பது உறுதியாகக்கூடிய வாய்ப்பு. ஐரோப்பாவில் கிமு 3000 முன்பிருந்து இன்று வரை இலக்கியங்கள் இயற்றப்பட்டது இளமையோடு இலங்குவது டாஸ் டாஸ் ஹீப்ரு செமிட்டிக் இனத்தை சேர்ந்தது ஹீப்ரு மொழி. ஆதியில் பல செமிட்டிக் வகுப்பினர் ஹீப்ரு மொழி பயின்று வந்ததாக இருந்த போதிலும் பிற்காலத்தில் இது டாஸ் மக்களுடைய தாய்மொழியாக அமைந்து விட்டது. யூத மக்களினுடைய தாய்மொழியாக, யூத மக்கள் இவர்களுடைய தாய்மொழியாக இது மாறிவிட்டது. ஐசக் லோபெரஸ் என்பவருடைய டாஸ் கலையழகு நிரம்பியதுன்னா சிறுகதைகள், சரிங்களா, சிறுகதையானது என்பவருடைய சிறுகதைகள் கலை அழகு மிக்கது. சிறுகதைகள் ஆப்ரமோவிச் என்பவருடைய சிறுகதை காசிய களஞ்சியங்கள், ஜூடோ ஸ்டீன்பர்க் என்பவருடைய சிறுகதையில் காணும் பாத்திய வர்ணனை தான் டாஸ் மொழி இலக்கியத்தில் மிகவும் உயர்ந்ததாக காணப்படுகிறது. கிரேக்க மொழி இலக்கியம், இது ஃபுல்லாமே எந்த மொழியினுடைய இலக்கியம்னா கிரேக்க மொழியினுடைய இலக்கியமாக இது கருதப்படக்கூடியது. 1873 1934 இருந்த ஹயும் நாஷ்மன் பியாசிக் என்பவர் டாஸ் மக்களுடைய தற்கால தேசிய கவிஞராக அழைக்கப்படுகிறார். 1873 94 இருந்த ஹயும் நாஷ்மன் பியாசிக் என்பவர் தான் யூத மக்களுக்கான தற்கால தேசிய கவிஞர். டாஸ் மொழி உயிர்கண் இந்தோ ஐரோப்பிய மொழியிலிருந்து அதிகமான மாற்றம் இல்லாமல் காணப்படுகின்றன என்பவர் கிரேக்க மொழி. டாஸ் மொழி வினை சொற்கள் ஆக்கத்திலும் வேத காலத்திய வடமொழி சொற்களை போன்று பழைய இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் பண்புகள் பலவற்றை கொண்டு விளங்குகிறது. கிரேக்க மொழி. ஆன்சர் இங்கேயே கொடுத்திருக்கோம், கிரேக்க மொழி. கிமு 8ஆம் நூற்றாண்டு முதலே டாஸ் மொழி எழுதப்பட்ட கல்வெட்டுகளும் இலக்கியங்களும் கிடைக்கப்பட்டிருப்பதால் உலக மொழிகளில் பழமை பெற்று விளங்கும் பெருமையையும் இந்த மொழியானது பெற்றுள்ளது. கிரேக்க மொழி, கிரேக்க மொழி. தைபர் ஆற்று முகத்துவாரத்தில், தைபர் ஆற்று முகத்துவாரத்தில் மட்டும் பேசப்பட்ட டாஸ் மொழி இன்று வடமொழியை போன்று வழக்கற்று இரண்டு விட்ட நிலையிலும் உலக மொழிகளில் ஒன்றாக திகழ்கிறது. தைபர் ஆற்று முகத்துவாரத்தில் மட்டும் பேசப்பட்ட மொழி எதுன்னு கூட நம்மளுக்கு கேட்கலாம். லத்தீன் மொழி. லத்தீன். லத்தீன். கிமு டாஸாம் நூற்றாண்டு முதல் எத்ருஸ்கன் மக்கள் இத்தாலியில் வாழ்ந்து வந்ததாக தெரிகிறது. கிமு டாஸ் நூற்றாண்டு முதல் எத்ருஸ்கன் மக்கள் இத்தாலியில் வாழ்ந்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 9ஆம் நூற்றாண்டு முதல், 9ஆம் நூற்றாண்டு முதல். சோ அடுத்து பாருங்க, டாஸ் நாடக ஆசிரியர்கள் பலரும்
நகைச்சுவை நாடகங்களை எழுதிய பிளாத்துஸ் குறிப்பிடத்தக்கவர். டேஸ் நாடக ஆசிரியர், எந்த மொழியினுடைய நாடக ஆசிரியருங்கிறது இதனுடைய பொருள். லத்தீன். லத்தீன் லத்தீன் நாடக ஆசிரியர்கள் பலருள் நகைச்சுவை நாடகங்களை எழுதிய பிளாத்துஸ் குறிப்பிடத்தக்கவர். லத்தீன் மொழியின் முதல் உரைநடை கிமு 200 தோன்றியது. இது எதை பற்றிய நூல்? விவசாயத்தை பற்றியது. இது பாத்தீங்கன்னா என்ன செய்யுது? விவசாயத்தை பற்றியது. அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. இது ஆரிய பாஷை. இப்பாஷை சுத்தப்படுத்தப்பட்டதென்றும் பொருளுடையது. இது அனதி பாஷை. எல்லா பாஷைகளுக்கும் முதல் பாஷையாக உள்ளது. அது எது கேட்டிருக்காங்க? சமஸ்கிருதம். விடையானது சமஸ்கிருதம். சமஸ்கிருதம். டேஸ் மொழி மேற்கு ஆசியாவிலிருந்து வடமேற்கு ஆப்பிரிக்கா வரையிலும், பாரசீக குடா கடலிலிருந்து அட்லாண்டிக் மாக்கடல் வரையிலும் உள்ள நாடுகளை சவுதி அரேபியா இதை ஃபுல்லாமே இணைக்கக்கூடியது எது சொல்லி கேட்டிருக்காங்க. அரபு மொழி. மிக முக்கியமானது அரபு மொழி. சரிங்களா? டேஸ் மொழி மால்டா, சிசிலி, பண்டிலேரியா ஆகியவற்றில் 18வது நூற்றாண்டு வரையிலும், ஸ்பெயினில் 15வது நூற்றாண்டு வரையிலும் மொழி பேசும் மொழியாகவும் அரசாங்க மொழியாகவும் இது இருந்து வந்தது. அப்ப அது எந்த மொழி கேக்குறாங்க. சரிங்களா? எந்த மொழி? டேஸ் மொழி மால்டா, சிசிலி. இருந்த மொழி எது கேக்குறேன். அரபு மொழி. மால்டா, சிசிலி, அதே மாதிரி பண்டிலேரியா இவற்றுல 18வது நூற்றாண்டு வரையிலும், ஸ்பெயின்ல 15வது நூற்றாண்டு வரையிலும் பேசக்கூடிய மொழியாகவும் அரசாங்க மொழியாகவும் இருந்து வந்தது எதுனா அரபு மொழி. ஷாமி இன மக்களின் மூலம் டேஸ் மொழி. இங்கிருந்தே ஷாமிய இன மக்கள் பல்வேறு காலங்களில் பாபிலோனியா, சிரியா, பாலஸ்தீன், எகிப்து, எத்தியோப்பியா ஆகிய நாடுகளுக்கு பிரிந்து சென்றனர் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அரபு மொழி இங்கிருந்தே. சரிங்களா? அரபு மொழி டேஸ் கோடி மக்களின் பேச்சு மொழியாக இருக்கிறது. அரபு மொழியானது 6 கோடி மக்களின் பேச்சு மொழியாக, 6 கோடி மக்களின் பேச்சு மொழியாக இருக்கக்கூடியது இந்த அரபு மொழி. மத்திய கிழக்கிலும் மத்திய கிழக்கிலும் வட ஆப்பிரிக்காவிலும் உள்ள 21 நாடுகளில் வாழும் மக்களும் இந்தியா, பாகிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் ஆகியவற்றில் உள்ள மக்களில் சிலரும் எந்த மொழியை பேசுகின்றனர்? அரபு மொழியை பேசுகின்றனர். அரபு மொழி பேசக்கூடிய பகுதியை பார்த்துக்கோங்க. டேஸ் மொழி ஐக்கிய நாடு சபை மொழிகளில் ஒன்றாக காணப்படுகிறதுனா இந்த அரபு மொழி. இந்த அரபு மொழி தான் ஐக்கிய நாடு சபையினுடைய மொழிகளில் ஒன்றாக காணப்படுகிறது. சோ அடுத்த பகுதி ஜூடோ. ஜூடா ஹாலவி டேசாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அரபு சண்டங்களை கொண்டு ஹீப்ரு மொழியில் தேசிய கவிதைகளை எழுதினார். தேசிய கவிதைகளை எழுதினார்னா 12ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டு. ஐரோப்பிய வரலாற்றில் மத்திய காலத்தில் வாழ்ந்த டேஸ் மத பண்டிதர்களும் ஒருவரான மைமானிடிஸ் என்று வழங்கும் மோசன் பென் மைமான் என்பவர் தலை சிறந்த மருத்துவராக காணப்படுகிறார். யூத மத பண்டிதர்களுள் ஒருவர். யூத மத பண்டிதர்களுள் ஒருவர். ஹீப்ரு இலக்கியத்தின் வளர்ச்சி டேசாம் நூற்றாண்டுடன் நின்று விட்டதுன்னா 13ஆம் நூற்றாண்டுடன்
ஹீப்ரு மொழியினுடைய வளர்ச்சியானது நின்றுவிட்டது. 14ஆம் நூற்றாண்டில் இத்தாலியிலிருந்து இம்மானுவேல் மெஸ் சாலமோன் என்பவர் டேஸின் நண்பர், பெரிய கவிஞராக இருக்கக்கூடியவர், பெரிய கவிஞராக இருக்கக்கூடியவர். இத்தாலியில் இம்மானுவேல் மெஸ் சாலமன் என்பவர் யாருடைய நண்பர்னா தாந்தேயின் நண்பர். தாந்தே தாந்தே என்பவருடைய நண்பர் தான் இவர். திராசி என்பவர் டேஸ் அல்லாதவர்களுடைய நூல்களை வைத்தும் யூதர்களுடைய வரலாற்றை விஞ்ஞான முறையில் எழுதினார். திராசி என்பவர் யூதர்கள் அல்லாதவர்களுடைய நூல்களை வைத்து, யூதர்கள் அல்லாதவர்களுடைய நூல்களையும் வைத்து. டேஸாம் நூற்றாண்டில் ஜோசப் டெல் டெமிகோ என்பவர் விஞ்ஞான நூல்களை இயற்றினார். டேஸாம் நூற்றாண்டில் ஜோசப் டெல் டெடிகோ என்பவர் விஞ்ஞான நூல்களை இயற்றினார். 17ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டில் தான் ஜோசப் டெல் டெமிகோ என்பவர் விஞ்ஞான நூல்களை இயற்றினார். 19ஆம் நூற்றாண்டிலிருந்து ஸ்மாலன்ஸ்கின் என்பவர் டேஸ் நாட்டினை மீண்டும் யூதர்களுடைய தாயகமாக ஆக்க வேண்டும் என்று கருதினார்னா பாலஸ்தீனத்தை யூதர்களுடைய தாயகமாக மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தார். ஆஷர் ஜீன்ஸ்பர்க் என்பவர் இந்த நாட்டினை யூதர்களுடைய பண்பாட்டின் நடுநிலையாக செய்தால் போதும் என்று வலியுறுத்தினார். எந்த நாடுனா இந்த பாலஸ்தீனத்தை. ஆஷர் ஜீன்ஸ்பர்க் என்பவர் யூத நாட்டு, அதாவது பாலஸ்தீனத்தை யூதர்களுடைய பண்பாட்டின் நடுநிலையாக செய்தால் போதும் என்று விளங்கினார். ஆனால் ஸ்மால் லன்ஸ்கின் என்பவர் தாயகமாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினார். சோ இது ரெண்டையுமே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிரேக்க நாட்டில் ஏதென்ஸ் நகரில் காணப்பட்ட டிப்லான் கல்வெட்டு கிமு டேஸ் நூற்றாண்டை சார்ந்தது. டிப்லான் கல்வெட்டு என்பது எந்த நூற்றாண்டை சார்ந்தது? கிமு 8ஆம் நூற்றாண்டு. 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. ஒளி எழுத்து முறையை உலகுக்கு தந்த பெருமை எந்த நாட்டினரை சார்ந்த? கிரேக்க நாட்டினர். ஒளி எழுத்தை உலகிற்கு தந்த பெருமையானது கிரேக்க நாட்டினரை சார்ந்தது. கிரேக்கர்கள் தங்கள் எழுத்து முறையை டேஸ் மக்களிடமிருந்து கற்றுக்கொண்டனர். செமிட்டிக் மக்களிடமிருந்து. செமிட்டிக் எழுத்துக்கும் கிரேக்க எழுத்துக்கும் உள்ள பெரும் வேற்றுமை டேஸ் எழுத்துக்களை கையாண்ட முறையே ஆகும். உயிர் எழுத்துக்களை கையாளக்கூடிய முறை, உயிர் எழுத்துக்களை கையாளக்கூடிய முறைதான் இது ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய பெரிய ஒரு வேற்றுமையாக கருதப்படக்கூடியது. அப்படியே ஒவ்வொரு பகுதியுமே நீங்க அப்படியே குறிப்பெடுத்துக்கிட்டாலே போதும், வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது. சோ இங்க நம்ம கொடுக்கக்கூடியதை மட்டும் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா சுபி குழுவினுடைய நோக்கமே இதுதான், உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கணும் என்பதற்காக. ஒவ்வொன்றையுமே நம்மளே என்ன செஞ்சிடும், உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறத மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலக மொழிகளில் முக்கியத்துவம் வாய்ந்த மொழிகளில் ஒன்றாக கருதப்படக்கூடியது லத்தீன் மொழி. உலக மொழிகள்ல முக்கியத்துவம் வாய்ந்த மொழியாக கருதப்படக்கூடியது லத்தீன் மொழி. இன்று டேஸ் மொழி பேசும் மொழியாக இல்லாவிடனும் கத்தோலிக்க மதத்தினரின் புனித மொழியாக கருதப்படக்கூடியது எது? லத்தீன் மொழி. சரிங்களா? சோ லத்தீன் மொழி